அதான் சொல்றாங்க, ஒரு தலைமை பண்பு இல்லாதவர் வந்து அங்க போய் இன்னும் வந்து 10ஓட 11 கோஷம் போடத்தான் போறாரு. இதுல என்ன இருக்கு? இதுல வந்து அவர் ஒரு பழகியவர் தான். அவருக்கு வந்து புரியுதுங்களா? அவருக்கு ஒரு தலைமை பண்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து கோஷம் போடட்டும், அவ்வளவுதானே. அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு வந்து புரியுங்களா? அவருக்கு அரசியல் ஆளுமைங்கிறது கிடையாதுங்க அவருக்கு வந்து. புரியுங்களா? அதாவது 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு தனிப்பட்ட ஆளுமையோ எந்த ஒரு இதுவுமே அவருக்கு கிடையாது அப்படிங்கிறது உண்மை. விஜய்க்கான தேவை, தாவேக்காவுக்கு தேவை. இப்ப இது வரைக்கும் தாவேக்கா கடந்து வந்த பாதைன்னு பார்த்தா பல குளறுபடிகள். ஒரு பிரயாணம் மேற்கொள்ளும் போதோ, ஒரு திட்டத்தை வகுக்கும் போதோ, அல்லது மக்களை சந்திக்கும் போதோ, ஒரு கட்டமைப்பு, ஒரு ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. அதற்கான ஆட்கள், அதை ஏற்கனவே திறம்பட செய்து நிரூபித்த ஆட்கள் அங்க இல்லை அப்படிங்கிறதுனால புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கான திட்டங்களை வகுத்தர் அப்படிங்கறதுனால இவர் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றாங்களா? இல்ல இதெல்லாம் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. திட்டங்கள்லாம் ஒண்ணும் போட்டு பயண ஏற்பாட்டாளர், நான் அதான் சொல்லுங்க, ஒரு டூரிஸ்ட் ஏஜென்டா இருந்து போய் என்கேஜ் பண்ணிக்கலாமே நீங்க. புரியுங்களா? ரூட் போட்டு கொடுக்கறதெல்லாம் ஒரு வேலையாக